ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் வந்தே பாரத்தில் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. லாஸ்ட் மினிட்ல ஹரிபரியாக வந்து வந்த மாதிரி இருந்துச்சு. நாங்கள் வந்து காலையில் எழுந்திரிச்சு கொஞ்சம் vlogலாம் எடுக்கலாம், ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கலாம்னு நினச்சோம். ஆனால் நாங்கள் ட்ரெயினுக்கு ஏறுறதுக்கே வந்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் பிஃபோர் தான் வந்து ஏறினோம். எல்லா செக்கிங்கும் முடிச்சுட்டு வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே ரூம் எடுத்தனால தான் இந்த எஸ்கேப். இல்லைன்னா அவ்வளோதான், ட்ரௌசர் கலந்துருக்கோம் பையா. மாமா ட்ரௌசர் கலந்துச்சு. நாங்களாச்சும் வந்துட்டு எங்கள் ஃபேமிலி வந்துட்டோம் 4 பேர். இன்னும் ஒரு 3 ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா வரதுக்கே ஒரு 2 மினிட்ஸ் பிஃபோர் தான் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ ட்ரெயினே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அவ்வளோதான், ஆன் பண்ணிட்டாங்க, ஸ்டார்ட் ஆக போகுது. போகிற வழிலாம் பயங்கர ஸ்னோவாக இருக்குன்னு வீடியோவில் பார்த்துருக்கேன். பட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ணது கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வர. வெரி எக்ஸைட்டட். வாங்க இந்த ட்ராவலில் வந்து நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். இந்த ஜேர்னி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நாங்கள் இப்போ வந்து காட்ராலேருந்து காஷ்மீர் ஸ்ரீநகருக்கு தான் வந்து போக போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 hours ட்ராவல். இந்த ட்ராவல் டைமில் நமக்கு மீன்வைல் என்னெல்லாம் சைட் சீயிங் இருக்குது, நம்ம எப்படிலாம் வியூஸ்லாம் இருக்குது, ட்ராவல் எப்படி இருக்குது, இந்த அது மட்டும் கிடையாது, இதில் நாங்கள் பேக்கேஜில் வேறு ஃபுட் வேறு இன்க்ளூடட். ஸோ அந்த ஃபுட் எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படியே போகிற வழியிலலாம் நம்ம பார்த்துட்டே பேசிட்டே ஜாலியாக போகலாம். வாங்க போகலாம். இந்த எக்ஸைட்மெண்ட் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு மட்டும் கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்கள் குரூப்புக்கே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்தே பாரத்தில் ட்ராவல் பண்ணுறது. ஸோ அதனால கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கிளாப்லாம் பண்ணி கத்திட்டு ஏன்லாம் கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஆர்மி பீப்புள் வந்துட்டாங்க. வந்துட்டு இந்த மாதிரிலாம் சத்தம் போடக்கூடாது, சைலண்ட்டாக வாங்கன்னு சொல்லி எங்களுக்கு சொன்னாங்க. ஸோ எங்களை மாதிரி நீங்களாம் பல்ப் வாங்காதீங்க, இந்த ட்ரெயின்லேயே சத்தம் போடுறதுன்னு நாங்கள் மட்டும்தான் நினைக்கிறேன். நம்ம ஊர் எங்கே போனாலும் கொஞ்சம் முத்திரையாக பதிச்சிடுறோம்ப்பா. ஸோ ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணோன்னே நமக்கு வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து மினரல் வாட்டர் வந்து கொடுப்பாங்க. ஒவ்வொரு பேசஞ்சருக்குமே வந்து தனித்தனி வாட்டர் பாட்டில் தான். சப்போஸ் நீங்கள் 2 பேர் 4 பேர் எத்தனை பேர் இருந்தாலும் சரி கணக்கு பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் நமக்கு டிக்கெட்டில் வந்து அவங்க சார்ஜ் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் வந்து கிட்ஸுக்கும் போட்டிருந்தோம். கிட்ஸுக்கு வந்து வாட்டர் பாட்டில் தராமல் எஸ்கேப் ஆக பார்த்தாங்க. நான் விடலை. நாங்கள் 4 டிக்கெட் போட்டிருக்கோம், நீங்கள் 4 பாட்டில் தரணும்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டேன். ஆக்சுவலாக பயங்கர ஃப்ரீசிங்காக கோல்டாக தான் இருக்கும் வெளியே பொறுத்த வரைக்கும். ஆனால் ட்ரெயின்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வார்மாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. பிகாஸ் அந்த உள்ளே வந்து ஹீட்ரு வச்சுருப்பாங்க போல இருக்குது. நம்ம ஊர்லலாம் ட்ரெயினில் வந்து நம்ம ஏசி வச்சுருப்போம், இவங்களாம் வந்து ஹீட்ரு வச்சுருப்பாங்க போல இருக்குது. அதனால அந்த கிளைமேட் வந்து நல்லா கொஞ்சம் நார்மலாக வார்மாக இருந்தது. இதுவே நமக்கு ஸ்டேஷனில் விட்டு ஒரு ஸ்டெப்பு வெளில வச்சாலே நமக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். அந்தளவுக்கு ஃப்ரீசிங்காக இருக்கும். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு பெரிய பல்ப் வாங்கினேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நானும் உங்களை மாதிரி யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். இந்த மாதிரி நம்ம போகிற வழி ஃபுல்லாகவே பயங்கரமாக ஸ்னோ இருக்க மாதிரி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க. லாஸ்ட் இயர் அந்த வீடியோ போட்டிருந்தாங்க. நான் இப்போ வந்து ட்ராவல் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் கூட எனக்கு வந்து இல்லை. ஸோ இதுதான் வந்து ரியாலிட்டின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா நாங்களே வந்து கிளைமேட் வந்து இந்த வின்டர் சீசனில் தான் போனோம். ஸோ வின்டர் சீசன்லேயே அந்த மாதிரி ஸ்னோலாம் வந்து ஃபுல்லாக அந்த ரயில்வே ஸ்டேஷன் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்லி ஒரு வீடியோ பார்த்தேன். பட் அதெல்லாம் வந்து எனக்கு இப்போ என்னன்னு தோணுதுன்னா ஏஐயாக இருக்குமோ அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குது. ஓகே, நம்ம சொல்லிட்டோம் ஸ்னோ எங்கேயுமே இல்லைன்னு சொல்லியாச்சு. ஆனால் வியூ எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உண்மையை சொல்லணும்னா வேறு மாதிரி இருந்தது. ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ்னே வந்து சொல்லுவேன். இந்த வியூ பாயிண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் நேச்சர் லவ்வராக இருந்தாலும் சரி, இல்லை ட்ராவல் லவ்வராக இருந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். உட்காந்து ஜாலியாக பொறுமையாக என்ஜாய் பண்ணிகிட்டே வாங்க. நமக்கு டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 4 hours போட்டிருந்தாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 ஹவர்ஸ்லேருந்து 3.5 ஹவர்ஸ்க்குள்ளேயே நம்ம ட்ராவல் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஏன்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக தான் போகும் ட்ரெயின் பொறுத்த வரைக்கும். செம்மையாக இருந்துச்சு. ஒரு பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர க்ரீனரியாக இருந்துச்சு. ஒரு பாயிண்ட்ல வந்து நல்லா ஒரு ஸ்னோ இருக்க மாதிரியான ஒரு மவுண்டெயின்ஸ்லாம் பார்த்தோம். இன்னொரு இடத்துல வந்து பயங்கர ரிவர்லாம் இருந்தது. ஸோ ஒவ்வொரு இடம் வந்து ஒரு ஒரு மாதிரி இருக்குது. அது நீங்கள் போய் அந்த ஃபீல் வந்து ட்ராவல் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த எக்ஸாக்ட் ஃபீல் வந்து இருக்கும். ஆக்சுவலாக நம்ம காட்ராலேருந்து ஜம்மு காஷ்மீர் ஸ்ரீநகருக்கு தான் வந்து போகிறோம். ஸோ நடுவில் வந்து ஒரே ஒரு ஸ்டேஷனில் மட்டும்தான் நிறுத்துவாங்க, பனியாலுன்னு சொல்லி. வெறும் 2 நிமிஷம் தான் வந்து அந்த இடத்துல வந்து நிற்கும். நம்ம கூட அந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ 2 நிமிஷம் தான் நிற்கும். ஆட்டோமேட்டிக்காக டோர் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ பி சேஃப். நீங்கள் ஏதாவது வாங்க போகிறேன்னு சொல்லி அங்கே இறங்குனீங்கன்னா முடிஞ்சிச்சு சொல்லி. அதனால் நீங்கள் சைலண்ட்டாக ட்ரெயின்குள்ளேயே உட்காருங்க. 2 நிமிஷம் தான், டான்னு எடுத்துடுறாங்க. காட்ராலேருந்து ஸ்ரீநகருக்கு ஒரு ஆளுக்கு வந்து 850 சம்திங் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் ஃபுட். ஸோ சாப்பாடும் நமக்கு வந்து இதில் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நீங்கள் மார்னிங்கில் வந்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு, ஆஃப்டர்நூன் ஒரு 2 o'clock ஒரு ட்ரெயின் இருக்குது. ஸோ அதுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு லஞ்ச் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து நமக்கு 2 ஆப்ஷன் வந்து இருக்கும். ஒன்று நார்மல் வெஜ்ஜு, இன்னொன்று ஜெயின். ஸோ 2மே வந்து வெஜ்ஜு தான். ஆனால் ஜெயின் ஃபுட் வந்து லைட்டாக நமக்கு டேஸ்ட் வந்து டிஃபராக இருக்கும். ஸோ அதனால்
உங்களுக்கு நார்மல் வெஜ்ஜும் இருக்கும், ஜெயின் ஃபுட்டும் இருக்கும். நாங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 நார்மல் வெஜ்ஜு, 2 வந்து ஜெயின் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு. இப்போ நீங்க பார்க்கறது வந்து நமக்கு டீ கிட் வந்து குடுத்துட்டாங்க. டீ வந்து ட்ரெயின்ல தருவாங்கல்ல, அதுக்கு பதிலா நமக்கு பால் பவுடரு, டீ தூளு, அப்புறமா சர்க்கரை எல்லாமே தனித்தனியா குடுத்துட்டாங்க. லைனா வந்து பார்த்தீங்கன்னா, கப்ல வந்து அவங்க சுடு தண்ணி வந்து குடுத்துருவாங்க. ஸோ, அந்த சுடு தண்ணீல நம்ம டீ பேக்க போட்டு சர்க்கரைய போட்டோம்னா, டீ வந்து ரெடி ஆயிடும். நம்ம தொட்டு சாப்பிடுறதுக்காக பிஸ்கெட்டும் வந்து குடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து பாக்கெட்ல வந்து அழகா இருந்துச்சு. டீ டேஸ்ட்டுமே வந்து ரொம்பவே நல்லா தான் இருந்தது. இங்க வெளியில கம்பேர் பண்ற டீய விட நமக்கு நம்ம போட்டு குடிக்கிற டீ ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க வந்து அந்த ட்ராவல் நாங்க பண்ணதெல்லாம் நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு அப்பதான் அந்த ஃபீல் வந்து புரியும். உண்மைய சொல்லணும்னா, நம்மள விட நம்மளோட கிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா, இந்த ட்ரெயின் வந்து ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வர நமக்கு அந்த கிட்ஸுக்குலாம் வந்து அவ்ளோ எக்ஸைட்மென்ட்டா இருப்பாங்க. "வாவ்! செம்மையா இருக்கே ட்ரெயின், ஃப்ளைட் மாரி இருக்கு." அப்படின்லாம் சொல்லி என் பையன் சொன்னான். இப்போ வந்து என் பொண்ணு வந்து டீலாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவ லைஃப்ல வந்து போடுறா. அதனால அவ்ளோ எக்ஸைட்டடா அப்படியே ரசிச்சுலாம் போட்டுட்ருக்கா. அதுக்கு அவங்க அப்பாவுக்கு வேற எக்ஸ்ப்ளனேஷன்லாம் வேற குடுத்துட்ருக்கா. "ஃபர்ஸ்ட்டு இத வைக்கணும் டாடி, அதுக்கப்புறம் இத போடணும் டாடி, இத மிக்ஸ் பண்ணணும்." ஸோ அவ்ளோ ரசிச்சு அந்த டீ வந்து அவ போட்டுட்ருக்கா. நம்ம ட்ராவல் பண்ணிட்டுருக்க இந்த ட்ரெயின் வந்து ஹைலி செக்யூர்டு ட்ரெயினு. ஸோ உங்களுக்கு கன்னோட மிலிட்ரி பெர்சன்ஸ் வந்து உள்ள வந்து வாக் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த கடைசிக்கும், அந்த கடைசிக்கும். அதனால நம்மளால அடிக்கடி எங்க எழுந்து போனாலும் சரி, அவங்க வந்து உங்கள நோட் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்க அடிக்கடி போற மாரி இருந்தீங்கன்னா, அவங்களே வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. ப்ளீஸ் உட்காருங்க. இங்க இந்த மாரிலாம் நீங்க நடந்துட்டு இருக்கக்கூடாது. மத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். போய் உங்க சீட்ல போய் உட்காருங்கன்னு சொல்லி அவங்களே வந்து சொல்லுவாங்க. அவங்க கையில வச்சுருக்க கன்ன பார்த்தாலே நமக்கு பயமா இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான்லாம் வந்து அவ்வளோ பெரிய கன்ன நேர்ல பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு ட்ரெயின்ல இருக்க டாய்லெட் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் டாய்லெட்டு. இந்த பக்கம் வந்து நார்மல் இந்தியன் டாய்லெட்டும் இருக்கும். அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் டாய்லெட்டும் இருக்கும். ரொம்ப நீட்டா வந்து மெயின்டெயின் பண்ணுவாங்க. கிளீனிங்லாம் எந்த நமக்கு பயமும் இருக்காது. ஏன்னா இவ்ளோ சார்ஜ் பண்றாங்கல்ல நமக்கு. ஸோ அது வந்து ரொம்ப அழகா தான் மெயின்டெயின் பண்றாங்க. ஸோ இவங்க தான் வந்து நமக்கு சாப்பாடுலாம் கரெக்ட்டா அரேஞ்ச் பண்ணி, நம்ம டிக்கெட்ல வந்து எது புக் பண்ணியிருக்கனோ, அத வந்து கொண்டு வருவாங்க. இன்கேஸ் அவங்க வந்து ஏதாவது மாத்தி குடுத்துட்டாங்கன்னா, அதாவது வெஜ்ஜுக்கு பதிலா உங்களுக்கு ஜெயின் குடுத்துட்டாங்க. அந்த மாரி ஏதாவது மாத்தி குடுத்துட்டாங்கன்னா, நீங்க ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடியே அவங்க கிட்ட வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த லேபிள்லயே வந்து போட்டுருப்பாங்க. ஜெயின் ஃபுட்டா, இல்ல வெஜ் ஃபுட்டான்னு சொல்லி. ஸோ நீங்க கொஞ்சம் கான்ஷியஸா இருக்க மாரி இருக்கும். நமக்கு ட்ராவல் பண்ற டைம்ல ஹிந்தி நியூஸ் பேப்பர் இல்லன்னா இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் ஏதாவது வந்து நம்ம வாங்கிக்கலாம். அதுவுமே வந்து ஃப்ரீ தான். உங்களுக்கு அந்த 3 ஹவர்ஸ் ட்ராவல் வந்து கொஞ்சம் போரிங்கா இருக்கும்ல. அதுக்காக தான் இந்த நியூஸ் பேப்பர்லாம் வந்து தராங்க. நம்மள ஃபுல்லா மானிட்டர் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ட்ரெயின் ஃபுல்லா அங்கங்க கேமராஸ் வந்து இருக்கும். நம்ம நார்மல் ட்ரெயின்ல வந்து டோர் கிட்டலாம் நின்னு ட்ராவல் பண்ணுவோம்ல, அதெல்லாம் இங்க வந்து பண்ண முடியாது. வாய்ப்பில்ல ராஜா. நம்மளால நிக்க கூட முடியாது. நம்மள தொரத்தி விட்டுருவாங்க. சீக்கிரமா போங்கன்ட்டு. நீங்க டாய்லெட்க்கு போனா மட்டும் தான் அந்த இடத்துல வெயிட் பண்ணணும். மத்தபடி அங்க எங்கேயுமே நிக்கக்கூடாது. நம்ம கம்பார்ட்மெண்ட்லேருந்து ரெஸ்ட் ரூமுக்கு போறோம்னா கூட, இந்த மாரி நடுவுல வந்து ஆட்டோமேட்டிக் டோர் வந்து வச்சிருப்பாங்க. அதுவே வந்து ஓப்பன் பண்ணிக்கும். அதுவே வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த மாரி டோர்லாம் வச்சிருக்காங்க. இதெல்லாம் ட்ரெயின்ல பார்க்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து செம்மையா இருக்கே! நம்ம ஊர்லலாம் இந்த மாரி ட்ரெயின் இருக்கா? இல்லையா? அப்டின்லாம் எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. அப்புறம் என் வீட்டுக்காரர்கிட்ட கேட்கும்போது தான் அவர் சொன்னாரு, "நம்ம ஊர்லயே வந்து வந்தே பாரத்லாம் வந்துருச்சு. உனக்கு தெரியலன்னா நான் என்ன பண்ண முடியும்?" அப்டின்னு சொன்னாங்க. ஆனா அந்த பிரைசிங்லாம் கொஞ்சம் இது மாரி அதிகமா தான் இருக்கும் நார்மல் ட்ரெயின விட. பட் பிரைஸ் அதிகமா இருந்தாலும் பரவால்ல. எனக்கு தெரிஞ்சு டிராவல் வந்து சட்டுன்னு பண்ணிடுறோம்ல. அதுவே சூப்பரா இருக்கு. பிளஸ் இந்த மாரி நமக்கு கொஞ்சம் லக்ஸரியான ஃபீலும் இருக்கு. வந்தே பாரத்த பொறுத்தவரைக்கும். ஸோ நம்ம ஆர்டர் பண்ண சாப்பாடு வந்து கொண்டு வந்துட்டாங்க. உண்மைய சொல்லணுமா? பொய் சொல்லணுமான்னு கேட்டீங்கன்னா, நான் உண்மையே சொல்றேன். டேஸ்ட் வந்து சுமாரா தான் இருக்கும். சூப்பராலாம் இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஆனா, அத விட கசப்பான உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளியில இருக்க ஃபுட்ட விட இது ரொம்பவே நல்லா தான் இருக்கும். நீங்க ரயில்வே ஸ்டேஷன்லலாம் வந்து ஒரு பிஸ்கெட்டே வந்து ரூ. 50 ரூ. 100லாம் போட்டு வச்சிருக்காங்க. டீ எல்லாம் அந்த ரேட்ல தான் போட்டு வச்சிருக்காங்க. நான் சொல்றது இந்த வந்தே பாரத்தோட ரயில்வே ஸ்டேஷன்ல. மார்னிங் 8 மணிக்கெல்லாம் ட்ரெயினு. ஸோ நம்மளால வெளியிலயும் சாப்பிட முடியாது. நமக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் வந்து ட்ரெயின் சாப்பாடு தான். அத கம்பேர் பண்ணும்போது வெறும் வயித்துல பட்னியா வந்துட்டு இருக்க முடியாது. அதனால நம்ம கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். ஸோ நம்ம வந்து ஸ்ரீநகர் வந்து ரீச் ஆயிட்டோம். ரீச் ஆகும்போது அங்க காற்றால இருந்த விட இன்னும் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு இங்க குளிர்லாம். நான் வீடியோ எடுக்கணுன்றதுக்காக தான் வந்து அந்த ஜர்க்கின் போடாம நின்னுட்டுருக்கேன். வீடியோ எடுத்தோனே ஜர்க்கின் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு. இப்போ நாங்க ஸ்ரீநகர்லேருந்து நெக்ஸ்ட்டு குல்மார்க் தான் ட்ராவல் பண்ண போறோம். ஸோ குல்மார்க்ல நாங்க எங்க ஸ்டே பண்ணோம், அங்க என்னலாம் இருக்கு சுத்தி பார்க்கறதுக்கு, ஸோ எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து வரும். ஸ்டே டியூன். பாய்.